Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலியேட்டட் லா காலேஜான கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேஜில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எத்தனை % ரிசர்வேஷன் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இது லாஸ்ட் இயருடைய பேம்ப்ளெட் வந்து இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லை ஆள் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுறது உங்களுடைய கேட்டகரியை பேஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய கேட்டகரியில் யார் வந்து டாப்பில் வந்து கட் ஆஃப் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்போ டோட்டலாக வந்து எத்தனை கேட்டகரிஸ் இருக்குது, எவ்வளோ % ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்கன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் கேட்டகரி. இதை ஷார்ட்டாக சொல்ல போனால் ஓசி கேட்டகரியில் வருவாங்க. இதில் வந்து அதர் ஸ்டேட் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து இந்த ஓசி கேட்டகரி கீழே வருவாங்க. இவங்களுக்கு ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா 31% வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிசி அதர்ஸில் வந்து 26.5% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிசி முஸ்லீமுக்கு பார்த்தீங்கன்னா 3.5% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எம்பிசி டிஎன்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 20% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்சி அதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 15% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்சி ஏவுக்கு வந்து 3% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 1% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதர் ஸ்டேட்லேருந்து வராங்க இல்லையா, தமிழ்நாடு நேட்டிவாக இல்லாத அதர் ஸ்டேட்லேருந்து வராங்கன்னா அவங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் எதுவுமே பொருந்தாது. ஃபஸ்ட்டில் இருக்கு இல்லையா ஓசி கேட்டகரி, அதாவது ஓப்பன் கேட்டகரியில் தான் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரிசர்வேஷன் ஆனது கிடைக்குன்றதை நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து சீட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வேறு எதை பற்றின வீடியோஸ் உங்களுக்கு தேவைன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து ஒவ்வொரு வீடியோவாக நான் மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.